டிட்டர்மினன்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். தமிழில் வந்து அணிக்கோவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமானது. +2 வரைக்கும் கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எல்லா பாடத்துலையும் மிங்கிள் ஆகிற மாதிரி வரும். பேச்சை நிறுத்துறோம்னா கவனிச்சுக்கோ. தமிழில் அணிக்கோவைன்னு சொல்லுவாங்க. இது தெரியணும். இது இடையில அன்னைக்கு உனக்கு சொல்லி கொடுத்தேன். ஒரு இதுக்கு ஒரு இதில் சொல்லி கொடுத்தேன். எதில் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, 2 சைடு கோடு போட்டு இப்படி போடுறது பேர் தான் டிட்டர்மினன்ட். இதுக்கு பேர் தான் டிட்டர்மினன்ட். 2 சைடு கோடு போடணும். இப்படி போட்டா மேட்ரிக்ஸ்னு ஆயிரும். இது மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க, இது டிட்டர்மினன்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு தான் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். மேட்ரிக்ஸ்க்கு வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. சரியா? மறந்துடாத. இங்கே பாரு, டிட்டர்மினன்ட்ல ப்ராப்பர்ட்டி இருக்கு நிறையா. அதுக்கு முன்னாடி சும்மா பேசிக்காக உள்ள மட்டும் தெரிஞ்சுக்க. 2x2 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது. இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா, சும்மா எழுதியிருக்கேன், இது ஒரு மேட்ரிக்ஸ், இது ஏன்னு வச்சுக்குவோம். டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 சைடு இப்படி கோடு போட்டுக்கணும். கோடு போட்டு உள்ள நம்பரை எழுதிரு. 2 3 4 5. முதல்ல இந்த டைரக்ஷனில் தான் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை இந்த டைரக்ஷனில் தான் பண்ணணும், மாற்றி பண்ணக்கூடாது. 5 2s are 10. அடுத்து ஆப்போசிட் டைரக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் போட்டு வச்சுக்கோ. ஃபார்முலா மைனஸ்னு அர்த்தம். இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் 4 3s are என்ன வந்துடும்? 12. செப்பரேட் பண்ணால் இதுதான் வேல்யூ. 2x2க்கு வேல்யூ. இது 2x2. இப்படி கிராஸ் பண்ணி இப்படி கிராஸ் பண்ணால் ஆன்சர். அவ்வளோதான். அடுத்து 3x3க்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அதை நம்ம வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணி படிச்சுக்க. ஏற்கனவே படித்ததான் நீ பொறுமையாக இது பண்ணிக்கோ. 3x3 2 சைடு டிட்டர்மினன்ட் போடுறேன். 1 2 3. நானும் எழுதியிருக்கேன் 1 2 3 2 3 1. இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சா 0ன்னு வரும். நான் தெரிஞ்சுதான் எழுதியிருக்கேன். அதெல்லாம் அப்புறம் ஏன் என்னன்றதை விரிவாக்கம் அப்புறம் பார்த்துக்குருவோம். இதுக்கு எப்பயும் போல கண்டுபிடிப்போம். இது ஃபஸ்ட்டு உள்ள ப்ளஸ்ஸு, 2வது மைனஸ், 3வது ப்ளஸ். முதல்ல பெருசாக விளக்கமாக கண்டுபிடிச்சு காட்டுறேன், அதுக்கப்புறம் சுருக்கிங்க கணக்கை. இந்த 1ன்ற நம்பரை எழுதிட்டு அதுக்கு நேர உள்ள காலத்தையும் ரோவை விட்டுறணும். விட்டுட்டா இந்த 2x2 கிடைக்கும். 2 3 3 1. இந்த இது கிடைக்கும். அடுத்து என்ன 2 இருக்குன்னு பார்த்துக்க. மேலே -2. அதுக்கு என்ன 2x2 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நடுவில் இப்படி விட்டுறலாம், மேலே இப்படி விட்டுறலாம். 1 3 2 1. அடுத்து கடைசியாக உள்ளது +3 மேலே உள்ளது. அதுக்கு நேரம் விட்டுட்டு பார்த்தோம்னா என்ன டிட்டர்மினன்ட் கிடைக்கும் அப்படின்னா, இந்த எப்படி போகும், 1 2 2 3. இந்த ஸ்டெப்பு எழுத மாட்டாங்க. இந்த ஸ்டெப்பு எழுதியிருக்கிறது எழுத மாட்டாங்க. அப்புறம் போக பல குறைச்சிக்குங்க. 1 ப்ராக்கெட் இப்படி தான் மல்டிப்ளை பண்ணணும். 1 2 is 2 minus 3 3s are 9 minus 2 1 1s are 1 3 2s are 6 minus 6 plus 3 1 3s are 3 minus 2 2s are 4. இப்போ 1 into -7 minus 2 into -5 plus 3 into -1 -7 plus 10 -3. இது ரெண்டையும் கழிச்சு என்ன ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக? அதான் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன் 0ன்னு. எனக்கு தெரிஞ்சனால எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு. அது காரணம்லாம் இருக்குது. 2 ரோ ஒன்றா எழுதியிருக்கேன், தெரியுதான்னு பாரு. 2 ரோன்னா தெரியுங்களா? இதுதான் ரோ. இதுக்கு பேர் காலம். 2 ரோ அல்லது 2 காலம் ஒரே நம்பராக இருந்துச்சுன்னா ஐடென்டிக்கல்னு சொல்லுவாங்க. ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா 0 ஆயிரும் வேல்யூ. இதை பார்த்தாலே இது எழுதிடலாம். நான் அதனால தான் எனக்கு தெரிஞ்சு எழுதுனேன்னு சொன்னேன். ஆன்சர் வேறு வந்துருந்துச்சுன்னா தப்பு. அதெல்லாம் ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. அதை அப்போதைக்கு நம்ம பார்த்துக்குருவோம். முதல்ல 3x3 புரியுதான்னு பாரு. இந்த நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எழுத மாட்டோம் சில நேரங்களில். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சில நேரங்கள் எழுத மாட்டோம்னா பழகிற வரைக்கும் வேணால் பார்த்துக்கலாம். இந்த செகண்ட் ஸ்டெப்லேருந்து கணக்கு கொண்டு போனீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். புரியுதான்னு பார்த்துக்கோ. இதுதான் 3x3 கண்டுபிடிக்கிறது. 2க்கு தான் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். 2x2 3x3. மறந்துடாத சொல்கிறது.
ப்ராப்பர்ட்டி வந்து 4 ப்ராப்பர்ட்டி 5 ப்ராப்பர்ட்டி இருக்கும்டா. ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி நீங்களாம் செய்யற மாதிரி பாரு. ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கு. பண்புகள்னு சொல்லிட்டு 1 2 3 4 நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? நான் ஷார்ட்டா சொல்றேன், அதை நீ பார்த்துக்க. நம்பர் போடாம செய்வாங்க சில பேர். சொல்றான் பாரு அவன். இங்க பாரு, ஒன்றுன்னு வச்சுக்கிறோமே, 1வது ப்ராப்பர்ட்டி. ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குடாமா. டேய் 2 3 1 2 3 4 5 0 0 2 1 சும்மா நானா எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டேன். இங்கிட்டு ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறேன். ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோம்னா இந்த மேட்ரிக்ஸ் என்ன ஆகும்? 1 2 3 4 5 0. அடுத்து என்ன வரணும்? 0 2 1 கோடு போட்டிருக்கேன். இப்போ 2க்கு வேல்யூ கண்டுபிடிச்சா என்ன ஆகுது அப்படின்ட்டு பாரு. ஒரு மேட்ரிக்ஸையும் அதனுடைய டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸையும் கண்டுபிடிச்சு பார்க்குறோம். ஆன்சர் வேரியேஷன் ஆகுதா ஆகலையா அப்படின்னு பாரு. 1 இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ. உங்களுக்கு என்ன எழுதியிருக்கேன்னு பார்த்துக்கோ. டிட்டர்மினன்ட் போட்டிருக்கேன். இந்த டிட்டர்மினன்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க போறோம்னு அர்த்தம். சரிதா? 2 சைடும் போட்டிருக்கேன். அப்போ 1 அதுக்கு நேரம் விட்டோம்னா 1 5 is 5 மைனஸ் இது ரெண்டும் 0. அடுத்து இதோட என்ன சேரும்? -2 பிராக்கெட் இப்படி போயிடும். 1 4s are 4 மைனஸ் 0. அடுத்து +3 4 2s are 8 மைனஸ் 0. அவ்வளோதான். 1 இன்ட்டு 5 மைனஸ் 2 இன்ட்டு 4 3 இன்ட்டு 8 1 5 is 5 4 2s are 8 3 24. இது கூட்டினா என்ன வந்துடும்? 29 மைனஸ் 8. அப்போ என்ன வரும்? 21. இது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி கண்டுபிடிக்கிறேன். 1 இன்ட்டு 1 5 is 5 0 மைனஸ் 4 இன்ட்டு சரியான்னு பார்த்துக்கோ. 1 2 is 2 3 2s are 6. அடுத்து 0 தேவையில்லையில, இது 0டா. அதுங்களுக்குள்ள 0 போட்டு கண்டுபிடிச்சா ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்? அதனால தேவையில்லை, சரி பண்ணிக்க. 1 இன்ட்டு 5 மைனஸ் 4 இன்ட்டு என்னடா இருக்கு? மைனஸ் 4. அப்போ 1 5 is 5 ப்ளஸ் என்னடா தம்பி 4 4s are 16. என்ன ஆச்சு? அப்போ 2 ஆன்சர் எப்படி இருக்கு பாரு. அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு அர்த்தம். அதுக்காண்டி நம்பரில் செஞ்சு காட்ட முடியாது. படிக்க முடியாத ஆள் வேணால் நம்பரில் செய்யலாம். இதுதான் ப்ராப்பர்ட்டி 1. என்ன ப்ராப்பர்ட்டி 1 அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸை வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதனுடைய டிரான்ஸ்போஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா 2 மாறாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் கொடுத்துருப்பா, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில். அதுக்காண்டி நம்பரில் எழுதி செய்ய முடியாது. நான் உனக்கு வந்து தெரிஞ்சிடக்காண்டி நம்பரில் எழுதி செஞ்சுட்டேன். படிக்க முடியாத வேணா புத்திசாலித்தனமா நம்பர் எழுதி செஞ்சிரு, அதனால தப்பு இல்லை. ப்ராப்பர்ட்டி கேட்டிருப்பாங்க மேலே சென்டென்ஸு. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குன்னு பாரு. ப்ராப்பர்ட்டி 1ன்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. த டிட்டர்மினன்ட் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் ரிமைன்ஸ் அன்ஆல்டர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அன்ஆல்டர்ட்னா மாறாது. இஃப் இட்ஸ் ரோஸ் அண்ட் ஆர் சேஞ்சுன்னு கொடுத்துருக்கு. இன்ட்டு காலம்ஸ் அண்டு காலம்ஸ் இன்ட்டு ரோஸ். ரோவை காலமாக மாற்றினாலும் காலமாக ரோவை மாற்றினாலும் அதான் டிரான்ஸ்போஸ்னு அர்த்தம். மாத்திரம்னா வேல்யூ வந்து அன்ஆல்டர்டுன்னு கொடுத்துருக்கு, மாறாது அப்படின்னு அர்த்தம். இந்த அதைத்தான் இப்போ நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துருப்பாங்க. நீ ப்ரூஃப்னு போட்டு இப்படி செய்யலாம். ப்ரூஃப்னு போட்டு இப்படி செய்யலாம். ஆனால் நல்லா படிக்கிறாலும் இப்படி செய்யக்கூடாது, வேற மாதிரி செய்யணும். வேற மாதிரி செய்யணும் அப்படின்னா அது முடியுமான்னு பாரு. செய்ய முடிஞ்சுன்னா செய்ய. ப்ராப்பர்ட்டி 1 பார்த்துக்க. ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோ. டிட்டர்மினன்ட் எடுக்கிறேன்.
மேட்ரிக்ஸ் மாதிரி தான். A11 அப்படி எடுப்பில்ல. ஃபர்ஸ்ட் A 1, A2, A3 இப்படி வேணா எடுத்துக்கோ. B1, B2, B3, C1, C2, C3. நம்பர்ஸ்க்கு பதிலாக இப்படி பயன்படுத்தணும். இப்படி பயன்படுத்தி செஞ்சு ஆன்சர் கொண்டு வந்து நிறுத்தி 2 ஒன்றா இருக்குன்னு காட்டணும். பொறுமையாக செய்யணும். இப்போ நான் செய்கிறேன் பாரு. A1 அப்படின்றத ஓப்பன் பண்ணுறேன். இந்த A1க்கு நேரம் உள்ள ரோ காலத்தை விட்டுட்டோம்னா இது ரெண்டும் B2 C3 மைனஸ் C2 B3, அடுத்து மைனஸ் A2, அதுக்கு நேரம் உள்ள காலம் ரோ விட்டுட்டோம்னா B1 C3 C1 B3 பிளஸ் A3, அதுக்கு நேரம் உள்ள B1 C2 மைனஸ் C1 B2. இப்படி செய்ய தெரியணும். இப்படி செய்ய தெரியும். நம்பர் கிடையாது. A1 B. சரி உள்ள மல்டிப்ளை பண்ணிடு. மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு ஆன்சர் எடுத்துக்கோ. A1 B2 C3 A1 B3 C2 மைனஸ் A2 B1 C3 பிளஸ் A2 B3 C1 plus A3 B1 C2 minus A3 B2 C1 1. இப்படி கண்டுபிடிக்கணும். இப்போ பை ப்ராப்பர்ட்டின்னு போட்டு இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். பை ப்ராப்பர்ட்டினா அவன் சொன்னபடி பை ப்ராப்பர்ட்டி படி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறேன். ரோபை காலத்தை சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணி அதுக்கு டிட்டர்மினன்ட் இப்படி உள்ளது இப்படி வந்துடும். A1 A2 A3 B1 B2 B3 C1 C2 C3. இப்போ இதோட மதிப்பு மாறக்கூடாது. இதே ஆன்சர் தான் வரணும். இந்த ஆன்சர் தான் வரணும். வருதான் பார்ப்போம். A1 வச்சுக்கோ. B2 C3 minus B3 C2 minus B1 A2 C3 minus A3 C2 கரெக்டாக செய்யறா மட்டும் பார்த்துக்கோ. பிளஸ் C1 A2 B3 minus A3 B2. டேய் கரெக்டான்னு மட்டும் பார்த்துக்கோ. உள்ள மல்டிப்ளை பண்ணு. A1 B2 C3 A1 B3 C2 minus A2 B1 C3 plus A3 B1 C2 plus A2 B3 C1 minus A3 B2 C1. இது ரெண்டு ஆன்சர் ஒன்றா இருக்கான்னு பாரு. ரெண்டு ஒன்றா இருக்குதான் பாரு. இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. From 1 and 2 determinant of A is equal to determinant of A transpose. இதுதான் முதல் ப்ராப்பர்ட்டி. இப்படி தான் ப்ரூவ் பண்ணி காட்டணும். ப்ராப்பர்ட்டி 2 பண்பு 2. நீங்களா செஞ்சு பழகிக்கிங்க. கொஸ்டின் கொடுப்பாங்க, கேட்கத்தான் செய்வாங்க. இல்லைன்னா வேணான்னு விட்டுருவன்ல. ப்ராப்பர்ட்டி 2 அதாவது டேய் ஏன்னு ஒரு டிட்டர்மெண்ட் இருக்கு. A1 A2 A3 B1 B2 B3 C1 C2 C3 இருக்கு. இப்போ நான் வந்து பை ப்ராப்பர்ட்டின்னு போட்டு என்ன ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று சொல்லவே இல்லை. இருந்தால் சொல்கிறேன். இப்போ சேஞ்ச் பண்ண போகிறேன். காலத்தையாவது ரோவாது. ஒரு 2 மட்டும். இந்த R1ஐயும் R2ஐயும் சேஞ்ச் பண்ணுவோம். பை ப்ராப்பர்ட்டி நான் எழுதுறேன். R1 இன்டர்சேஞ்ச் R2 வந்து R1க்கு மாத்துறேன். அதாவது இப்படி அர்த்தம். A டேஷ்னு வேணா வச்சுக்கோ. இது ரெண்டையும் மாத்துறேன். B1 B2 B3 A1 A2 A3 C1 C2 C3
இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா சைன் சேஞ்ச் ஆகும். சைன் சேஞ்ச் ஆகும்னா இங்கே +2 வந்தால் இங்கே -2 வரும். இங்கே -3யோ 5ஓ வந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் ஆகும். அப்படி சைன் மாறும். 2 ரோவை 2 காலத்தை மாத்திரம்னா சைன் சேஞ்ச் ஆகும். இது ப்ராப்பர்ட்டி. முதல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, ஒரு டிட்டர்மினண்டையே இல்லை ஒரு மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கிட்டாலும் சரி, வேல்யூ கண்டுபிடிக்கையில் அதை டிரான்ஸ்போஸ் பண்ணி கண்டுபிடிச்சால் வேல்யூ மாறாது. 2 ஒன்று தான். அன்ஆல்டர்டுன்னு சொல்லுவாங்க. மாறாது டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னாலும் டிட்டர்மினண்ட் வேல்யூ. இதில் பார்த்துக்க 2 ரோ அல்லது 2 காலம் மாற்றலாம். மாத்திரம்னா சைன் சேஞ்ச் ஆகும். சைன் சேஞ்ச் ஆகும்னா இங்கே பாசிட்டிவ் வந்தால் இங்கே நெகட்டிவ் வரும், இங்கே நெகட்டிவ் வந்தால் பாசிட்டிவ் வரும். ஆனால் வேல்யூ ஒன்றா தான் இருக்கும். 4னா 4 தான். ஆனால் -4 ப்ளஸ் சைன் சேஞ்ச் ஆகும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வேணா அதில் படிச்சுப்பார். ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்துக்கோ. இஃப் எனி 2 rows ஆர் காலம் ஆஃப் எ டிட்டர்மினண்ட் ஆர் இன்டர்சேஞ்சு மாத்துறது, then the determinant changes in sign but its absolute value remains என்ன இருக்கு, அன்ஆல்டர்ட் இருக்கு. அதான் அப்சல்யூட் வேல்யூனா நம்பர் மாறாது, சைன் தான் மாறும். அதான் சொன்னேன் உண்ட, நம்பர் மாறாது, சைன் தான் சேஞ்ச் ஆகும். சைன்னா குறி. இதை டேஷ்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அப்படி சும்மா இப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இங்கே வாரு. இப்போ கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி சோம்பேறித்தனம் படக்கூடாது, திருப்பி செஞ்சு தான் ஆகணும். இப்போ பழசில் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. A1 B2 C3 மைனஸ் B3 C2 மைனஸ் A2 சரியான்னு பார்த்துக்கோ. B1 C3 மைனஸ் B3 C1 அடுத்து A3 B1 C2 மைனஸ் C1 B2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோ. A1 B2 C3 A1 B3 C2 மைனஸ் A2 B1 C3 ப்ளஸ் A2 B3 C1 ப்ளஸ் A3 B1 C2 மைனஸ் A3 B2 C1 1. இந்த டிட்டர்மினண்ட் வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணது R1 வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். இது R1 தான்டா, இது வழியாக தான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதில் வேணாலும் செய்யலாம், ஆனால் எல்லாரும் செய்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். காலத்து வழியாக ஓப்பன் பண்ணலாம், ரோ 2 வழியாக R2 வழியாக ஓப்பன் பண்ணலாம், R3 வழியாக ஓப்பன் பண்ணலாம். இந்த மாதிரி ரிசல்ட் கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்ன்றேன், விரிவாக்கலாம், செய்யலாம், எதில் வேணாலும் கண்டுபிடிக்கலாம். ப்ளஸ் மைனஸை விட்டுறக்கூடாது. இப்போ இது ப்ளஸ்னா இது மைனஸ். இப்போ இங்கிட்டு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்க, இது ப்ளஸ் இது மைனஸ் இது ப்ளஸ், அதை விட்டுறக்கூடாது. எப்படி கண்டுபிடிச்சாலும் ஒரே ரிசல்ட் தான் வரும். எல்லாருமே கண்டுபிடிக்கிறது எக்ஸ்பேண்ட் அப்படின்னு சொல்கிறது R1, அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ ப்ராப்பர்ட்டி படி R1 R2 இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன், மாற்றி விட்டுருக்கேன், அதை ஆரோ பண்ணியிருக்கேன். இங்கிட்ட பண்ணலாம், சென்டென்ஸுக்கு போகலாம். இப்போ எழுதுறேன். B1 இது ரெண்டும் A2 C3 A3 C2 மைனஸ் இதுக்கு B2 A1 C3 மைனஸ் A3 C1 ப்ளஸ் B3 A1 C2 மைனஸ் இது ஏடா A2 C1. அவ்வளோதான். இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ண A2 B1 C3 A3 B1 C2 மைனஸ் A1 B2 C3 ப்ளஸ் A3 B2 C1 ப்ளஸ் A1 B3 C2 மைனஸ் A2 B3 C1. ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்காது, மைனஸை வெளியில் எடுத்தால் தான் ஒன்றா ஆகும். நல்லா கவனிச்சு பாரு, சைன் சேஞ்ச் ஆகிருக்கும். A1 எங்கே இருக்குன்னு பாரு, தெரியும். A1 B2 C3 A1 இந்த இருக்கு, இந்தா இதில் முன்னாடி என்ன இருக்கானா மைனஸ் இருக்கு, இங்கே இல்லை பாரு ப்ளஸ்ஸு. இது பார்க்குறீங்கன்னா A1 B3 C2 A1 B3 C2 இது எங்கே இருக்குன்னு பார்த்துக்க. மைனஸ் வழி எடுத்தோம்னா A1 B3 C2 பின்னாடியே பக்கத்துலேயே இருக்கு அந்தா, ஆனால் முன்னாடி என்ன இருக்குது ப்ளஸ். அப்போ நான் இதிலேருந்து மைனஸ் வெளியே எடுக்கலாம். மைனஸை வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகுன்னு பாரு, சேஞ்ச் ஆகும். இது அப்படியே உள்ளே வரும். இதை எழுதிடலாம் பார்த்து. A1 B2 C3 இதை பார்த்து எழுதிருச்சுமா. மைனஸ் A1 B3 C2 இதை பார்த்து அப்படியே எழுதுறேன். மைனஸ்
A2 B1 C3 plus A2 B3 C1 plus A3 B1 C2 minus A3 B2 C1. இது ரெண்டு. ஏய் பார்த்துக்கோ, ஃப்ரம் 1 and 2 எழுதி 1 and 2 எழுதிட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A is equal to minus A அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. ஒரு தடவை சேஞ்ச் பண்ணோம்னா எண்ணுக்கு போல 1 போட்டுக்க, 2 தடவை சேஞ்ச் பண்ணோம்னா எண்ணுக்கு போல 2 போடு, -1 ஹோல் பவர் n அப்படின்னு சொல்லணும். சேஞ்ச் பண்ண மைனஸ் ப்ளஸ் மாறிக்கிட்டே இருக்கும். நான் இதில் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், R1 R2வை ஒரு தடவை தான் அப்படி மாற்றிருக்கேன். அப்போ -1 ஹோல் பவர் n அப்படின்னா எண்ணுக்கு 1, அதான் மைனஸ் வர்றது. இன்னொரு தடவை சேஞ்ச் பண்ணோம்னா -1 ஹோல் பவர் எண்ணுக்கு போல 2ன்னு வந்துடும். 2 தடவை சேஞ்ச் பண்ணால் ப்ளஸ் ஆயிரம், சைன் மாறி. ஒரு தடவை R1 R2வையோ C1 C2வையோ ஏதோ 2 காலத்தையோ ரோவை மாற்றினோம்னா சைன் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான் கான்செப்ட். மறுபடியும் சேஞ்ச் பண்ணால் மறுபடியும் சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. இதுதான் தேர்ட் ப்ராப்பர்ட்டிக்கு உள்ளது, அதை மறந்துடாத. ப்ராப்பர்ட்டி 3க்கு உள்ளது ப்ரூஃப் கிடையாது. -1 ஹோல் பவர் n அர்த்தம். டேய் பார்த்துக்க. ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, அதான் இப்போ சொன்னதான் உனக்கு. நான் ஒரு கணக்கு தெரிஞ்சு எழுதுறேன்டா தம்பி அப்படின்னு சொன்னேன்ல. ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி வந்து ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி நான் உனக்கு தெரிஞ்சு எழுதுறேன்டா தம்பி அப்படின்னு சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, 2 ரோ அல்லது 2 காலம் ஈக்குவல் அப்படின்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. இப்போ ஏன்னு ஒரு டிட்டர்மினன்ட் எடுக்கிறேன், 2 காலம் அல்லது 2 ரோ ஈக்குவலாக எடுக்கிறேன். R1 R2 நல்லா கவனிச்சுக்க, ஈக்குவலன்ட் 3 கோடு போடணும். ஐடென்டிக்கல்னு சொல்லுவாங்க. ஈக்குவலன்ட் அப்படின்னு வாசிக்கணும். ஐடென்டிக்கல் அப்படின்னு சொன்னாலும் சரி, ஐடென்டிக்கல்னு சொல்லுவாங்க. கொஸ்டின்ல இருக்கான்னு பார்த்துக்கோ, இல்லை ப்ரப்போசனல் இருக்கான்னு பார்த்துக்கோ. என்னடா இருக்கு? நான் சொல்கிறான் பாருங்க, ஐடென்டிக்கல்னு இருக்கும், சமம்னு அர்த்தம். ப்ரப்போசனல்ன்றது வேற, அது அப்புறம் சொல்கிறேன். இப்போ பாரு, A1 A2 A3 R1 R2 எடுத்து திருப்பி அகைன் அதே தான். A1 A2 A3 இது C1 C2 C3, அது அந்த இடத்துல அப்படியே இருக்கு. R1 R2 ஈக்குவலண்டா எழுதியிருக்கேன், ஐடென்டிக்கல்னு எடுத்திருக்கேன். ப்ராப்பர்ட்டி டைரக்டா செஞ்சிடலாம். அப்போ ஓப்பன் பண்ண ஆன்சர் 0 வரும்னு பார்ப்போம். 1 A2 C3 மைனஸ் A3 C2 மைனஸ் இந்த A2 A1 C3 மைனஸ் A3 C1 plus A3 A1 C2 minus A2 C1 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோமா. A1 A2 C3 A1 A3 C2 minus A1 A2 C3 plus A1 A2 A3 C1 plus A1 A3 C2 A2 A3 C1 கேன்சல் ஆகுதான்னு பாரு. இது 2 கேன்சல் ஆயிரும், சரியா? இது 2 கேன்சல் ஆயிரும். இது 2 கேன்சல் ஆயினா என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா 0. இதுதான் டிட்டர்மெண்ட். டேய் என்ன பேசிட்டே இருக்கிய சிவா? பேசிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு, பார்த்துக்க. எனக்கு தெரியாது, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நடத்துகிறேன். டெஸ்ட் எனக்கு எழுதிருவீங்க நீங்கள். நான் +2லாம் அப்படி தான் எழுதிட்டு காலையில் வந்துச்சுங்க. 11 மணி 11 12 மணிக்கு தான் விட்டேன். சின்ன பிள்ளை மாதிரி இருக்காது. அதுக்கு ப்ரூஃப் கொடுக்கல, செய்யணும்னா செய்யலாம். பாரு, ஏ டிட்டர்மெண்ட்டு தம்பி ராஜா அப்படி எடுக்கிறோம். A1 A2 A3 இது C1 C2 C3. ப்ரொபோஷனல் அப்படின்றது வேற, ஐடென்டிக்கல்ன்றது வேற, ப்ரொபோஷனல் அப்படின்றது வேற. இந்த செகண்ட் ரோவை ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம்னு வச்சுக்கோ, இல்லை K-ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். K-ல எதில் மல்டிப்ளை பண்ணுறேன்? R2 அப்படின்னு அர்த்தம். R2வை K-ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ K
இதான் இப்படி வச்சுக்கோ. R2க்கு எழுதியிருக்கேன் KR1. இப்போ புரியுதான் பார். KA1, KA2, KA3. இதுக்கு பேர் தான் ப்ரொபோஷனல். எது ரெண்டு ப்ரொபோஷனல் அப்படின்னா R1 R2 ப்ரொபோஷனல். புரியுதான் பாரு என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு. நம்பரில் சொன்னால் புரியும். 1 2 3 சும்மா இதை எழுதுறேன். எழுதிட்டு எது வேணாலும் இருக்கலாம். 2 காலம் அல்லது 2 ரோ, 2 காலம் அல்லது 2 ரோ எது வேணாலும் இருக்கலாம்டா. இந்த இதில் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்க, அந்த அப்படி அர்த்தம். இதுதான் ப்ரொபோஷனல், ஐடென்டிக்கல் கிடையாது. ஐடென்டிக்கல்னா 2 ஒன்றா இருக்கும். அதான் முதல்ல செஞ்சிய 2 ஒன்றா இருக்கும்டா. R1 ஈக்குவலன்ட் R3 அது எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். இது அப்படியே கிடையாது, ஒரு ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணியிருக்கு. ஒரு ஸ்கேலார் அப்படின்றது கேன்ற ஸ்கேலாரில், கேன்ற ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். தெரியுதான் பாரு. இதுக்கு வித்தியாசம் தெரியலையா? ஒரு இது எதால் மல்டிப்ளை, ஃபர்ஸ்ட் ரோவை எதால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்? 2ஆல். இது வேல்யூவும் ஆன்சர் கண்டுபிடிச்சின்னா 0 தான் வரும். நான் உனக்கு எழுதி போட்டேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒரு கணக்கு நானா செய்யறேன்டா தம்பி 0 வரும்டா சொன்னேன். ஏன் சொன்னேன் அப்படின்னா R1 R2 ஐடென்டிக்கலா இருந்துச்சு. இதுதான் முன்னாடி உள்ள ப்ராப்பர்ட்டி. முன்னாடி உள்ள ப்ராப்பர்ட்டினா ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டியான்னு பாரு. ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி ஐடென்டிக்கல்னு வந்துச்சு சொன்னேன்ல. இது ஐடென்டிக்கல் கிடையாது, ப்ரொபோஷனல் அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ணியிருக்கு ஏதோ ஒரு ரோவை, இந்த மாதிரி. இதுக்கு நீ ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் 0 தான் வரும் அப்படின்றதான் ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி. நான் ப்ராப்பர்ட்டி எழுதலை, ஆன்சர் தான் எழுதிக்கிட்டு இருக்கேன். புக்கில் பார்த்துக்க, ப்ராப்பர்ட்டி சென்டென்ஸில் கொடுத்துருப்பாங்க பாரு. வேணா ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டியை என்ன சொல்லியிருக்குன்னு பாரு. ஒரு ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரு ரோவோ அல்லது காலத்தை அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0ன்னு கொடுத்துருப்பான் பாரு. இதுதான் ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி. எப்பயும் போல ஓப்பன் பண்ணிக்க. A1 இன்ட்டு KA2 C3 மைனஸ் C2 KA3 மைனஸ் A2 KA1 C3 மைனஸ் C1 KA3 பிளஸ் A3. பார்த்துக்க பொறுமையா. KA1 C2 மைனஸ் C1 KA2. இப்போ ஆன்சர் கேன்சல் ஆகாதான், உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு பார்ப்போம். A1 K வேணா முன்னாடி போட்டுக்க. A1 A2 C3 அடுத்து K A1 A3 C2 சரியான்னு பார்த்துக்கோ. மைனஸ் K A1 A2 C3 பிளஸ் K A2 A3 C1 பிளஸ் K A1 A3 C2 மைனஸ் K A3 இல்லை A2 A3 C1. ஆன்சர் 0ன்னு வருதான்னு பார். 0ன்னு வருதான்னு பாரு. இது ரெண்டையும் அடிச்சிடலாம். A1 A3 C2 இது ரெண்டையும் அடிச்சிடலாம். A3 இது அந்த தப்பாளி இருக்கனாடா, இந்த இடத்த பாரு. A3 A2 அடிச்சிட்டேன். அப்போ ஆன்சர் என்ன வந்துருச்சு? 0. டே ப்ரொபோஷனல்னு சொல்றது இது. ப்ரொபோஷனல் அப்படின்றது நேர் விகிதம் தமிழில் சொல்லுவாங்கடா. இந்த ஆல்ஃபா மாதிரி போடுறது ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்றது. ஐடென்டிக்கல்ன்றது வேற, ப்ரொபோஷனல் சொல்றது வேற. இது வேற அது வேற.